இந்திய சட்டத்திற்கு ஒரு வேண்டுகோள். நான் லாயர் கிடையாது, பொலிட்டிஷியன் கிடையாது. மக்களாக ஒரு ஆளாக பேசக்கூடிய கருத்து நான் வைக்கிறேன். என்னுடைய கருத்து தவறாக இருக்குன்னா என்னை கூப்பிட்டு வார்னிங் கொடுங்க. தம்பி, உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லுங்கள். உயர்ந்த நீதிபதிகள் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருடைய எல்லாருடைய பர்சனலாக அவங்களுடைய கருத்துக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நின்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்துருக்கேன். பல பேர் ஜெயிலுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் தவறு பண்ணவங்கள. இந்த உரிமையில் நான் சொல்கிறேன், கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வரதா இருந்தால் முதல் ஒரு மணி நேரம் ஒரு வீடியோ பதிவீடில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த 2 சைட்லையுமே முதல் வீடியோ பதிவில் 1 மணி நேரம் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா 1 மணி நேரம் கிடையாது, அவங்களுடைய பதிவீடு என்னன்றது ரெக்கார்டு எடுத்துக்கிட்டோன்னா முழு ஒப்பிடும் அவங்களுடைய வாக்குமூலமாக கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த நபரை அவங்க கொள்றாங்க, மரணிக்கிறாங்கனாலும் இந்த வீடியோ பதிவீடு ஒரு சாட்சியாக இருக்கப்படும். இதை ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு நான் சொல்றது தவறு தம்பி, அதெல்லாம் தெரியாது தம்பி, எங்களுக்கு கூகுள் டிரைவுக்கு பேக்கப் எங்களால் வைக்க முடியாது தம்பிலாம் சொல்லாமல் இது ஒரு கருத்து சரியான கருத்தானு ஆலோசனை பண்ணி பாருங்க. 2 தரப்புலையும் வீடியோ பதிவிட சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஒருத்தன் மாட்டிப்பான். 2 பேருமே நிரபராதியாக இருக்க போகிறதில்ல. ஒருத்தன் கிரிமினலாக இருப்பான், ஒருத்தன் நல்லவனாக இருப்பான். அந்த வீடியோ பதிவை எடுக்காததுக்கு காரணம் என்ன? பிரிட்டிஷாருடைய ரூல்ஸ் வேணாம், இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். அந்த 1 மணி நேரம் வீடியோ பதிவில் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு சரியா தவறான உண்மை பரிசீலிக்கப்பட்டு கடைசியாக நீங்கள் சொல்கிற மாதிரி 3 to 5 வருஷம் கூட கேஸ் நடக்கட்டும். முன்னாடி அவர் அன்றைக்கே சொன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தை நிறைய மக்களை ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன், கூண்டு ஏற்றி பேச விட மாட்டாங்க. அட்வொகேட் சொல்ல, நீங்களும் ஜட்ஜிகிட்ட பேசக்கூடாது. ஜட்ஜிக்கிட்ட அங்கே பேசணும் சார், நீங்களாம் பேசக்கூடாதுங்க. இது என்னங்க, ஏன் அப்படி? நாங்கள் ஏன் ஜட்ஜிக்கிட்ட பேசக்கூடாது? என்ன காரணம்? பிரிட்டிஷார்ஸுடைய வழக்கு முறை எங்களுக்கு தேவை கிடையாது. நீதி கேட்டு வர மக்கள், நாங்கள் ஜட்ஜிக்கிட்ட சரி பிஸியாக இருப்பார், தனியாக ஒரு ப்ரைவேட் வாக்குமூலம் ஒரு ரூமில் கொடுத்துட்டு சரி இதுதான் இங்கே நடந்தது, இந்த வாக்குமூலத்தை முழுசாக கேட்டுக்க சொல்லுங்க. அப்போது ஜட்ஜு ஃப்ரீயாக இருக்கும்போது அவருடைய வேலைகளை முடிச்சிட்ட பிற்பாடு போய் பார்க்கட்டும். மக்கள் நீதிபதிகிட்ட பேசக்கூடாதா? சொல்லுங்க, எப்போ பேச சொல்லுவாங்க? கடைசியாவா 50-60 வாய்தா கழிச்சா? ஐயா நீதிபதி ஐயா, நான் ஓப்பனாக கேட்குறேன், என் மேலே குற்றம் இருக்குன்னா என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் தம்பி, இப்படிலாம் பேசாதீங்க தம்பின்னு சொல்லுங்கள். எந்த நீதிபதிகள்ட்டுமே எந்த ஒரு மக்களுமே பேசக்கூடாதுன்னா யாருக்கு தடுக்கிறது? இதெல்லாம் உண்மையை சொல்லுங்க. எனக்கு ஒரு வழக்கு இருக்கும்போது நீதிபதி பாதியில் நிப்பாட்டுங்க தம்பி, உங்கள் மேலே நியாயம் இருக்கு, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், முடிஞ்சால் வாங்கிட்டு போங்கன்னாரு. நீதிபதிகிட்ட கையெழுத்து கும்பிட்டேன். நான் மேலே ஏறாமையே, ஐயா நான் இனிமேட்டு நான் வரல, எனக்கு இங்கே நீதி கிடைக்க போகிறதில்ல, நான் கிளம்பி வந்தேன். நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். இங்கே நடக்கிற விஷயங்கள்னா நீதிபதிகிட்ட நீங்கள் பேசக்கூடாதுன்றாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பகிருங்க, கொண்டு நீதிபதிகளை பேச வைக்க சொல்லுங்கள். எங்களை மாதிரியான நாட்டில் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், புது சட்டத்தை உருவாக்குவோம்.